தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம் 138 நாட்கள், அதாவது 27/7/2026 இருந்து 11/12/2026 வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன மனையில் வக்ரமாகி இருந்து பலனை தரப்போகிறார். இப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி, அதே சமயத்தில் முயற்சி சார்ந்த அந்த அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவனும் சனி பகவான். அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ல் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம், அதாவது அஷ்டம சனியினுடைய ஒரு பாதி வலின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வக்ரமாகும் போது அந்த வலிகளை எல்லாம் குறைக்க போகிறது. ஸோ முதல்ல என்ன பிரச்சனையில் தீர்த்து வைப்பாருன்னா குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறார். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைத்து கொண்டு உங்கள் மனதில் போட்டு அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருந்து வந்த நிகழ்வுகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் பணத்தை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் தான். இப்போ பணம் போய் ஒரு இடத்துல சிக்கிருச்சு, பணத்தால் தொல்லை, பணம் என்கின்ற அந்த தன்மையில் ஒரு வலியை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் அந்த தன்மையெல்லாம் விலகப் போகிறது, நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த நாட்களில். அதே சமயத்தில் குடும்பஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனிதான். அப்போது சில வகைகளில் ஈகோ பிரச்சனை இருக்கும். ஏன்னா அந்த சனிங்கிறதுனாலே அந்த சனி லக்னத்தை பார்க்குறார். அப்போது சில சமயங்களில் தான் நினைத்தது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை, அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு, ஒரு மனக்கஷ்டம், ஒரு ஈகோ சார்ந்த விஷயங்கள், ஏதோ ஒன்று ஒரு புள்ளி வச்சு கோலம் போட்ட மாதிரி ஒரு இடத்துல அமுத்தி கொண்டிருந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்போ மாற காத்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால், 5 மாதத்துக்கு முன்னால் ஒரு குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு அது சொல்யூஷன் இல்லாமல், தீர்வு இல்லாமல் அப்படியே ஒரு கிடப்பில் இருக்கின்ற அந்த விஷயங்கள் இப்போ தீர்த்து விடலாம் என்ற அந்த எண்ணத்தை உங்களுக்கு ஆழமாக விதைத்து அதில் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சமாக இருந்து கொண்டு 4ஆம் இடமான அந்த சனி பகவானை பார்க்கிறார். அப்போது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த, தனம் சார்ந்த, வாக்கு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த 138 நாட்களில் அமைந்துவிடும். உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவனும் யாருன்னா சனி பகவான் தான். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி தான். இப்போ வக்ரமாக இருக்கார். நேச்சுரான அதனுடைய குணம் என்னென்னா ஸ்லோ, மந்தம், ஒரு மந்தமாக இருக்கிறது, டல்லாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ சுறுசுறுப்பாக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் சில ரீசனில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடனின் மூலமாக, ஏன்னா 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குற, தனக்கு 3ஆம் இடமான அந்த 6ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்போது கடன் என்கின்ற அமைப்பு ஒரு சில தனுசுக்கு இருக்கும். அது சுபக்கடனாக வாங்கியிருப்பது ரொம்ப நல்லது. அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படின்னா அந்த கடனை வாங்கியிருப்பவர்களுக்கெல்லாம் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த வாகனங்கள், சனி 4ல் இருக்கார், பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கணும் என்கின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். அப்போ என்ன பண்ணுவீங்க? பழச இது பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு வாகனம், ஏன்னா இது வரைக்கும் சனி அங்கே இருந்தார், அப்போ பழைய வாகனமே போதும் அப்படிங்கிற, இப்போ அதிகமாக ஒரு ரிப்பேர், ஏதோ ஒரு குறைகளை கொடுத்து கண்டறியப்பட்டு சரி புதுசாக மாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதாவது புதிய வாகனங்களை வாங்குவதற்குண்டான காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையப்பெறும். இதுவரைக்கும் வீடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ வீடு வாங்கி விடலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை அதிகமாக கொடுக்கும்.
பழைய வீடாக இருந்தால் அதை ஆல்டர் பண்ணி புது பொலிவுடன் செயல்படுத்தக்கூடிய தன்மை. அப்போது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது, ஒரு மாற்றம் என்பது 4ஆம் இடத்தின் வாயிலாக அமையப்பெறுகிறது. அப்போ 4ஆம் இடத்தில் என்ன இருக்குது? ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை பற்றிய சிந்தனைகள், இடம் இருக்குது, விவசாய நிலங்கள் அங்கே இருக்குது, வாடகை வருமானம் அந்த 4ஆம் இடத்தின் மூலமாக அமையப்பெறும். விவசாயத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ வித்தியாசமான முறையில் எதையாவது ஒன்று பண்ணி ஒரு லாபத்தை ஈட்டணுங்கிற எண்ணம் இந்த வரக்கூடிய 4 மாதங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்போ விவசாயத்தில் இருக்கின்றவர்களுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கிறது. தாய் சார்ந்த விஷயம், 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தாயை பற்றிய கருத்து வேறுபாடு, தாய்க்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த அந்த கவலைகள், அந்த விலகங்கள் அல்லது அதனுடைய கருத்து வேறுபாடுகள் களையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ தாய் ரீதியில் இருந்து வந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ அதுக்கெல்லாம் அனுகூலமான, அதாவது ரொம்ப நாளாக ஒரு கிடப்பில் இருக்கிறது, ரொம்ப நாளாக அதுக்கு தீர்வு இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக தொழில், வேலை, வியாபாரத்தில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா சனி பகவான் தொழில் காரக கிரகம். அந்த தொழில் காரக கிரகமான சனி பகவான் இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு மந்தமாக இருந்த விஷயங்கள், எடுத்து செய்ய முடியாத விஷயங்கள், தகப்பனுடைய தொழில் எப்போ கொஞ்சம் விட்டிருந்தது கூட இப்போ அதை எடுத்து செய்து வெற்றிகரமாக நடத்தக்கூடிய தன்மைகள். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் நமக்கு கிடைக்கணும், அது கிடைக்கல, கைவிட்டு போய்விட்டது, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள். இப்படி கடந்த ஒரு 2, 3, 4 மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் செய்து அதை செய்ய முடியாமல் அப்படியே கிடப்பில் போட்ட விஷயங்கள் இப்போ எடுத்து அதை செயல்படுத்தி வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்பது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லபடியாகவே அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சார், திருமணம் நடக்குமா? என குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான். அதாவது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா சனி பகவான், 2ஆம் அதிபதி. அப்போது நீங்கள் அந்த 2ஆம் அதிபதியை பார்க்கறதுனால குடும்பத்தை அமைப்பதில் ஒரு டிலே ஏற்பட்டு திருமண தடைகள், தாமதங்கள், இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை விரைவில் ஏற்படுத்தும். இன்னொரு முக்கியமான காரணம், அந்த சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போடுகிறார். அப்போ குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதனின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவதும், நீங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சனி பகவானை பார்க்குறதும், குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல அமைப்பு. திடீர் என்று திருமண வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைப்பெறும். ஏன்னா நிறைய பார்த்துருப்பீங்க, வரனை பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு ரீசனில் தட்டி போயிட்டுருக்கும். ஆனால் பதில் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்த வரன்கள் கூட மீண்டும் ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ இப்படி ஸ்லோவாக விடை கொடுக்காமல் இருந்த சில விஷயங்கள் விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. வெளியூர், வெளி மாநிலம் செல்வதற்கு உகந்த காலகட்டமாக அமையும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, அது உயர்கல்வி படிப்பதற்கான இது. ஸோ இது மாதிரி வெளியூர், வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் அமையும் தனுசுக்கு. இன்னும் மிக முக்கியமாக அரசாங்க வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு இப்போ ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும்.
அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த சனி பகவானின் வக்ர காலம் தனம், பொருளாதாரம், முயற்சி இதெல்லாமே அப்படியே ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.